சொல்லுங்கம்மா. 2 ஸ்பூன் மிளகாத்தூள். என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட்ல. நீங்க திரும்புங்க. சங்கரா மீன் வறுவல். சங்கரா மீன் வறுக்க போறேன் இன்னைக்கு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, சால்ட், கொஞ்சம் இஞ்சி பூண்டு என்னடா போட்டு நல்லா கலக்கிடணும். என்னடி போ ஆச்சி. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு நல்லா கலக்கிட்டு. அது என்ன ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணீங்களா இல்ல ரெடிமேடா? நான் அரைச்சு வச்சிருந்தேன். சரி. இப்ப சங்கரா மீன் இதுல எடுத்து பரட்டி ஊற வச்சிடணும். எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சா நல்லா டேஸ்டா இருக்கும். எடுத்து போட்டு பரட்டி இப்படி ஊற வச்சிடணும். சொல்லுங்கம்மா. முதல்ல சுத்தி எண்ணெய் ஊத்திக்கிட்டு ஊறிடுச்சு நல்லா சங்கரா மீன் எடுத்து தோசைகள்ல வறுத்தாதான் அந்த மிளகாத்தூள்லாம் அப்படி அப்படியே இருக்கும். எடுத்து ஒண்ணு வைக்க வேண்டியதான். சப்பாத்தி மாதிரி வைக்கிறாங்களா ஆச்சி? தோசை கல்ல வச்சு எண்ணெய் ஊத்தி அதுல ஒன்னொன்னா எடுத்து வச்சுட்டு இப்ப சுத்தி எண்ணெய் ஊத்துவீங்களா? பாப்பா அந்த பக்கம் போ. சுபஸ்ரீ அங்க போ, நெடியா இருக்கும் போ. சங்கரா மீன் வறுத்தாச்சு. மேல அப்படி கொத்தமல்லி தலையை தூவி விட்டா நல்ல வாசனை. சூப்பரா இருக்கும் இந்த சங்கரா சாப்பிட. தேங்க்யூமா.